ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. சிறு பெண்கள் மீதும் சிறு குழந்தைகள் மீதும் நடத்தப்படுகிற பாலியல் தாக்குதலை அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதில் சமரசம் கூடாது. அவ்வாறுதான் தமிழக முதல்வரும் அறிவித்திருக்கிறார். காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும். எல்லா வகையிலும் தமிழ் சமூகத்தின் மிகுந்த துயரமாக இருக்கிற இந்த நிகழ்வுகளை ஆட்சி அதிகாரமாக எதிர்த்து போரிட வேண்டும். தமிழ் சமூகத்தின் அறிவில் சிறந்த மாணவர், இளைஞர் அனைத்து பேதங்களையும் கடந்து இந்த அநீதிகளுக்கு எதிராக நாம் களமாட வேண்டும். பெண்கள், பெண் குழந்தைகள், சகோதரிகள், நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை அறிவு சமூகமும் சூழல் ஏற்பட்டால் களமாடியும் இந்த அநீதிகளுக்கு எதிராக நம்முடைய சகோதரர்களுக்கு ஆதரவாக, பாதுகாப்பாக தமிழ் சமூகமே எழுந்திருக்க வேண்டும். அதற்குரிய விழிப்புணர்வு இயக்கங்கள் துவக்கப்பட வேண்டும். கல்வி பெரும் பங்காற்ற வேண்டும். அரசியல் இயக்கங்களும் அந்த உயரிய விழுமியங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சமரசம் ஏதுமில்லாமல் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும். சட்டம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்கிற நம்பிக்கையை உருவாக்குவதில் அரசுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. சிங்கப்பன் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது புதுசா ரெக்ரூட்மெண்ட் போடாம இங்க ஏஆர்ல இருந்தவங்க இல்ல இதுல இருந்தவங்க எல்லோல இருந்தவங்க போட்டுருக்காங்க. குறிப்பா மயிலாடுதுறை மாவட்டத்துல மொத்தம் 4 தாலுக்கா இருக்கு. இதுவும் 6 பேர் தான் போட்டிருக்காங்க. அதுலயும் நைட் ஷிஃப்ட் 3 பேர், பகல் ஷிஃப்ட் 3 பேர். இது எந்த அளவுக்கு இப்பொழுதுதான் முதல் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது நல்லபடி செயல்பட வேண்டும். அனைவரும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது அரசு உருவாக்குகிற அந்த சிங்கப்பெண் காவல் மட்டுமல்ல, ஊர்தோறும் ஊர்காவல், ஊர் கூடி தேர்வு இழுக்க வேண்டும் என்பது போல் ஊருக்கு 100 இளைஞர்கள், ஜெயகாந்தனை நாவலில் வருகிற ஊருக்கு 100 இளைஞர்கள் தேவைப்படுகிறார். சமூக அநீதிகளுக்கு எதிராக, குறிப்பாக நமது சகோதரிகள் மீது நடத்தப்படுகிற, குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற அந்த வன்கொடுமைகளுக்கு எதிராக ஊருக்கு 100 பேர் கூடி நின்று குரல் எழுப்ப வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இதில் பற்றாக்குறைகள் இருக்குமேனா மாவட்ட கட்சி அது பற்றி சிந்தித்து ஒரு அறிக்கை தர வேண்டும். கூடுதலாக அதில் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்று, தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயற்கையை மாசுபடுத்தி விடக்கூடாது. இயற்கையை கார்ப்பரேட் உலகம் சூறையாடுகிறது. இந்த சூழலில் விவசாயிகளின் ஆர்வ விருப்பங்களை அறிந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை தந்து எந்த வகையிலும் விவசாயமும் விவசாய தொழிலாளர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாத வகையில் திட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டை, இந்தியாவை கார்ப்பரேட் சுற்றி வளைத்து விட்டது. தமிழ்நாட்டிற்குள் அதுக்கான முயற்சிகளை அரசு அனுமதிக்க கூடாது. இயற்கை எதிர்காலத்துக்கான நீரும், நிலமும், மலையும், கடலும், இந்த பூமியும் எதிர்காலத்துக்கானது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு கைமாற்றி இதை பாதுகாத்து தர வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாடு கடந்த நிறுவனங்கள் சூறையாட நாம் அனுமதிக்க கூடாது. இப்ப 4 பேர் 4 அதிமுக சட்டமன்ற ராஜினாமா விஷயத்துல சபாநாயகர் அவங்க ராஜினாமா ஏற்றுக்கிட்டாரு. ஆனா இப்ப அதை விளக்கம் கேட்டு இது பண்ணிருக்காரு. இன்னைக்கு கூட அதிமுக சார்பில் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ராஜினாமா அது கட்சி தாவல் சட்டம் இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது. இதுல சபாநாயகரோட பொறுப்பு கரெக்டா இருக்கு. சபாநாயகர் ஒரு கட்சியின் பிரதிநிதி அல்ல. மிக சிறந்த, மிக பழமையான சிறப்பு கூறுகளை கொண்டிருக்கிற சட்டமன்றத்தின் இறையாண்மையின் குறியீடு அவர். எனவே சட்டமன்ற விதிகளை வழுவக்கூடாது, சட்ட முறைகளை வழுவக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. அவ்வாறு பேசக்கூடாது, நிதானமாக பேச வேண்டும். அவர் விளக்கங்கள் தந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல நடிகர். ஆனால் அரசியல்
வருகிற போது மிகுந்த நிதானத்தோடு பேசி பழக வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. நீண்ட நெடுங்காலம் அரசியலில் இருக்கிறவர்களே வார்த்தை தடுமாறியோ இடறியோ பேசுகிற போது இன்றைய நவீன நுட்ப யுகம் அதை உரையாடல் செய்கிறது, லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. எனவே ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கண்ணுறுகிறார்கள். அறிஞர்களும் அறிவில் சிறந்தவர்கள் நிறைந்த தமிழ் மண்ணில் வார்த்தைகள், தமிழில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசியலில் நேரெதிர் கருத்துக்கள் மிக இயல்பு. ஒரு கட்சி வெற்றி அடைவதும் இன்னொரு கட்சி தோல்வி அடைவதும் மிக இயல்பு. இந்தியாவின் பன்முகமே சார்பின்மையாக அடங்கியிருக்கிறது. எனவே பல கட்சி இயங்கும் முறையில் கருத்து வேறுபாடு படுவதாலேயே ஊடகங்களில் மிக சிறந்த நமது கரங்களில் இருக்கிற ஊடகங்களை கொண்டு அரசியல் பேசலாம், கருத்துக்கள் ஒன்று ஒன்றை முற்றி மோதலாம். ஆனால் கண்ணியக்குறைவான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுள்ளோம். இப்ப புதுவையில வந்து மேகதாட்டுல அணை கட்டுறதுன்னு சொல்றாங்க. ஆனா இவர் லட்சம் முதல் தான் எழுதியிருக்காரு. ஏன் இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் தர வேண்டிய தண்ணி கூட தரல? முந்தைய அரசின் நிலை தொடரும் என்று பலர் இது போன்ற காரணிகளில் முதல்வர் அறிவித்திருப்பது வரவேற்புக்குரியது. அதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. அது வெறும் அணை நீர் என்று பார்க்காமல் இரண்டு மாநிலங்களினுடைய உறவும் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது. நீங்கள் எவ்வளவு அணை போட்டாலும் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, எவ்வளவு அணை போட்டாலும் குடையில் தோன்றி வருகிற இந்த காவிரி தாய் தமிழை தான் நேசிக்கும், தமிழை நோக்கி தான் ஓடி வரும். தமிழ் நோக்கி ஓடி வருகிற அந்த காவிரி அன்னையின் ஆவலை குடகல்ல எத்தனை அணை போட்டாலும் தடுக்க முடியாது. அப்புறம் சொல்லுங்க சார். பயிர் முன்னால 5 ஏக்கர் வரைக்கும் உள்ள செயல்பட்டு அண்ணன் தலைமையில கூட ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் கடன் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு கடும் முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசு அதற்காக உதவ வேண்டும். நிலவில் இருக்கிற நம்முடைய நிதி அனைத்தையும் இந்த புதிய அரசுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை வலியுறுத்தி 29 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.